வணக்க மக்களை, டிஆர்ஐ அகாடமிலிருந்து இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமிற்கான தேர்வுகள் நெருங்கி கொண்டிருக்கு. இனி நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கு. ஸோ குழப்பங்கள் மீன்ஸ் என்ன பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எது பண்ணா கரெக்டா இருக்கும். ஏன்னா இனி நம்மளுக்கு ஒரு 150 டேஸ் தான் இருக்கு. ஒரு 150ல இருந்து 165 நாட்கள் இருக்கு. இதுக்குள்ள நம்ம படிச்சோம் அப்படின்னா வேலை வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஓகே, அதே மாதிரி நிறைய பேரோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம், நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம்னு இருக்கீங்க. நோட்டிபிகேஷன் விட்டதுல இருந்து சரியாக 3 மாசம், அதாவது 90 நாட்கள் தான் நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. எந்த நோட்டிபிகேஷனாக இருந்தாலும் 90 நாட்கள்ல நீங்க டெய்லியும் 12 மணி நேரம் படிச்சீங்க அப்படின்னா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஆனா அதாவது நம்மளால முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ அதனால என்ன சொல்றேன், நோட்டிபிகேஷனுக்கு நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. இன்னையில இருந்து சார் நான் படிக்க ஆரம்பிச்சா படிக்க முடியுமா? கட்டாயம் முடியும். 150 நாட்கள்ல 180+ அடிக்க முடியும். ஓகே, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ ரொம்ப தெளிவான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதை வச்சுட்டு அப்படியே இந்த மோட்டிவேஷனோட படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணா கிளியர் பண்ண முடியுமா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணா என்னால வருகின்ற 2025 ஜூலை மாதம் 13ஆம் தேதி நடக்க இருக்கிற குரூப் 4 மற்றும் 19ஆம் தேதி நடக்க இருக்கிற குரூப் 2 ரெண்டையும் கிளியர் பண்ண முடியுமா சார் கேட்டா 100% கிளியர் பண்ண முடியும். எப்படி சார் அப்படின்னா, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இதுவரைக்கும் நடந்த டிஎன்பிசி எக்ஸாமை விட வரப்போற டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் நிறைய டயத்தை எடுக்கும். ஏன் அப்படின்னா 2025ல டிஎன்பிசி நியூ சிலபஸை வெளியிட்டாங்க. நியூ சிலபஸை வெளியிட்டிருக்காங்க. இந்த நியூ சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 100% படிக்க வேண்டியது இருக்கும். தமிழ அட்டை டு அட்டை 100% படிக்க வேண்டியிருக்கும். அதாவது 6th to நியூ புக்கு, 6th to 10th வரைக்கும் இருக்கு நியூ புக்கு, 6th to 10th வரைக்கும் இருக்கு ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்படி ஃபுல்லா படிக்கணும். ஸோ அப்போ தமிழ் நம்ம கவர் பண்றதுக்கு பழைய சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3ல இருந்து 4 மாசம் ஆயிரும். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நீங்க தமிழ நீ மனப்பாடம் பண்ண வேணாம், புரிஞ்சு படி, புரிஞ்சு படி அப்படின்னு சொல்லி இதுல பாதியா குறைச்சிட்டாங்க. சிலபஸை பாதியா குறைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம இலக்கணத்தை வச்சு நிறைய கேள்விகள், 80 கேள்விகள் 100 மதிப்பெண்கள்ல 80 கேள்வி இலக்கணத்துல இருந்து வரும்போது பாக்கி இருக்கு 20 கேள்வி தான் மனப்பாட பகுதிகள். ஸோ புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், ஐஞ்செருங்காப்பியம், ஐம்பெருங்காப்பியங்கள் இதுல இருந்து வரப்போகுது. ஸோ அப்ப 80% கேள்வி தான் இருக்கு. அப்ப இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி போன டிஎன்பிசி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்தந்த பகுதிகள் இவ்வளவுதான் அப்படிங்கிறது அக்யூரேட்டா தெரியாது. நம்ம நிறைய போன 2024ல நிறைய அகாடமி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூனிட் 8, யூனிட் 9ல நிறைய கேள்வி வரும். ஸோ நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க 2024ல நடந்த குரூப் 4 எக்ஸாம் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிட் 8ல இருந்து ஒரே ஒரு கேள்விதான் வந்திருக்கும். அது தீரன் சின்னமலை பற்றி வந்திருக்கும். தீரன் சின்னமலை பற்றி வந்திருக்கும். அப்ப ஸோ நம்மளுக்கு இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மைண்ட் செட்டும் இருக்காது. ஒரு கிளியரான மைண்ட் செட், இந்த பகுதியில இருந்து இவ்வளவு வரன்னு தெரியாது. ஸோ அப்படி எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஆனா இப்ப டிஎன்பிசி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க எதெல்லாம் படிச்சா இவ்வளவு மதிப்பெண்களோ அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, அதுல நீங்க மதிப்பெண்கள் எடுத்துக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓகே, அப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் 50% படிச்சாலே போதுமானு எளிதாக 95+ போடலாம். ஆனால் அதற்கு நீங்க என்ன பண்ணணும், பிராக்டிஸ் போடணும். பிராக்டிஸ் போட்டு பார்த்துருக்கணும், அதான் மேட்ரு. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப ஸ்டார்ட் பண்ணா படிக்க முடியுமா? படிக்க முடியும். என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்ல 95+ எடுக்க முடியுமா? முடியும். எப்படி சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்ல சிலபஸ் வைஸ் படிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் தமிழ சிலபஸ் வைஸ் படிக்க வேண்டும். இப்ப அழகு 1ல பிரித்து எழுதுக இருக்கு அப்படின்னா பிரித்து எழுதுக எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறணும். புரட்சி விதி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். மெய்யீற்று புணர்ச்சினால் என்ன, உடல் மேல் உயிர் வந்து ஒட்டுவது என்று பயிற்சினா என்ன, இருமை போதல் விதி. ஸோ இந்த மாதிரியான விதிகள் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு மஸ்ட் என்ன அப்படின்னா பிரித்து எழுதுக. அப்ப பிரித்து எழுதுக பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் படிக்கணும். அடுத்து சேர்த்து எழுதுக.
அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப சிலபஸ் வைஸ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், சிலபஸ் வைஸ் படிக்க வேண்டும். சிலபஸ் வைஸ் படிக்க வேண்டும். செகண்ட், இப்ப சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க. இந்த சிலபஸ் வைஸ் தமிழை படிக்கிறதுக்கு அதிகபட்சம் 20 நாட்கள் போதுமான, அதிகபட்சம் 20 டேஸ்ல தமிழை முடிச்சிடலாம். அடுத்து ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும். ஸ்கூல் புக் வைஸ் இப்ப சிலபஸ் முடிச்சிட்டீங்க. இப்ப ஸ்கூல் புக் வைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக் ஓல்டு புக் பின்பக்கம், ஸ்கூல் புத்தகத்துக்கு ஒவ்வொரு பாடத்திற்கு பின்பகுதியில கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஓரடி வினாக்கள் இலக்கண பகுதி, இதை மட்டும் நீங்க படிச்சுக்கலாம். ஆல்ரெடி இதுல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க 90%. இன்கேஸ் இதுல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம புக் வைஸ் புக் பேக் படிக்கிறப்ப அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்ப தமிழுக்கு இந்த 2 நீங்க பண்ணால் போதும். இதை பண்ணது மட்டும் பத்தாது. ஏன் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்க்கணும், பிராக்டிஸ் போட்டு பார்க்கணும். ஏன் சார் அப்படின்னா இப்ப திருக்குறளை இயற்றியது யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிய திருவள்ளுவர்னு, அதுக்கு நம்ம டெஸ்ட் போறத மனப்பாடம் பண்ணா போதும். இதுவே ஒரு இலக்கண பகுதியை கொடுத்துட்டு பண்பு பெயருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பண்பு பெயர் அதுதான் கேட்க போறது இல்லை, நம்மளுக்கு அப்ப விதிதான் தெரியும். அப்ப நிறைய எக்ஸசைஸ் போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு அது போட முடியும் பரீட்சையில. ஸோ அப்ப படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் போட்டு பாக்குறீங்க. ஓகேவா, இது 3ஐயும் செஞ்சீங்க அப்படின்னா 95+ தமிழ் எடுக்க முடியும், இது கட்டாயம். ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி 1 hour மேக்ஸ் பாருங்க. டெய்லி 1 hour கம்பல்சரி மேக்ஸ் பாருங்க. ஏதாவது ஒரு டாபிக் மேக்ஸ் பார்த்து அதை போட்டு பார்க்கணும், ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கணும். மேக்ஸ்ல நீ டெய்லி கட்டாயம் 1 மணி நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்னா மேக்ஸ்ல 23+ அடிக்க முடியும். 23+ கட்டாயமாக அடிக்க முடியும். அதுலயுமே இதுல 15 மார்க் மேக்ஸ், 10 மார்க் ரீசனிங்ல இருந்து வரப்போகுது, காரணங்கள்ல இருந்து. சப்போஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஜிஎஸ்லாம் 75 மதிப்பெண்கள். இந்த ஜிஎஸ் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். செட் 1, செட்டு 2, செட்டு 3. செட்டு 1 பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் மற்றும் தமிழ்நாட்டு நிர்வாகம் இது ரெண்டும் சேர்த்து 40 மார்க்குக்கு வருது. எத்தனை? 40 மார்க். அப்ப மொத்த ஜிஎஸ்ஏ 75 மார்க்கு, அதுல 40 மார்க் இங்கேயே கிடைச்சிருது. 40 மார்க்கு இங்கேயே கிடைச்சிருது. அப்ப இந்த 2 பாடப்பகுதியும் ரொம்ப தெளிவா படிக்கணும். 2 பாடப்பகுதியும் ரொம்ப தெளிவா படிச்சோம் அப்படின்னா நம்ம கையில 40 மதிப்பெண்கள் இருக்கு. ஸோ இந்த 40 மதிப்பெண்கள்ல நீங்க 38 அடிச்சால் சூப்பர். ஏன்னா 2 கேள்வி ஏதாவது ஒண்ணு தெரியாம வரும்னு வைங்களேன். 38 அடிச்சிங்கன்னா வேற லெவல். இதுலயே 38 அடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் ஈஸியா போடுறீங்க, கட்டாயமாக நீங்க போஸ்டிங் அடிச்சிடலாம். அடுத்து செட்டு 2 பொறுத்த வரைக்கும் அரசியல் மற்றும் வரலாறு இது ரெண்டும் சேர்ந்து 25 மார்க்குக்கு வரப்போகுது. அரசியலும் வரலாறுனா எங்க 19ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டுக்கு ஐரோப்பிய சீர்திருத்தங்கள்ல இருந்து, அதுக்கு முன்னாடி இந்தியா விடுதலை பெற்றது, அதுக்கு முன்னாடி குப்தர்கள், ஸோ அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலங்கள்ல இருந்து இப்ப இந்தியா விடுதலை பெற்ற வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் 25 மதிப்பெண்கள். அப்ப இது 40 + 25 65 மார்க். இந்த 4 மட்டும் படிச்சாலே 65 மார்க் கையில இருக்கு. அப்ப 75ல 65 அடிச்சிட்டாலே நீங்க கட்டாயம் போஸ்டிங் வாங்கிடலாம். இது செட் 3 அறிவியலும் புவியியலும், ஜாகிரபியும் அறிவியலும் ரெண்டும் சேர்த்து 10 மதிப்பெண்கள் வரப்போகுது. அறிவியலை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி, ஸோ இந்த பகுதிகளில் இருந்து 5 கேள்வியும், ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 3 பாடம் இருக்கு. அந்த 3 பாடத்துல இருந்து 5 கேள்வி வந்துடும். நீங்க 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரபி படிச்சாலே புவியியல் போதும். ஸோ அதே மாதிரி அறிவியல். ஸோ அப்ப இதெல்லாம் நீங்க 10 மதிப்பெண்கள். ஸோ அப்ப இந்த 2 பகுதியை நீங்க படிச்சாலே எவ்வளோ 75க்கு 65 ஸ்கோர் பண்ணலாம். அப்ப நம்ம தமிழ்ல ஒரு 95, ரொம்ப கஷ்டமா தான் 90+, 90 போட்டோமா. மேக்ஸ்ல ரொம்ப ஈஸினா 23 அடிக்கலாம். ஈஸி அதாவது நல்லா போட்டு பார்த்தோம்னா 21 மீடியம் தான். ரொம்ப கஷ்டம் அப்படின்னா 20 அடிக்கலாம். அதே இது ஜாகிரபில ஒரு 65 அடிக்கலாம் வைங்க. 10 கேள்வி விட்டுட்டு அடிச்சோம் அப்படின்னா 175+ அழகா போடலாம். நான் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருந்தாலே 175+ அடிச்சாலே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். இதுல பிஎஸ்டிஎம், ஓவரால், ஜென்ரல், டைபிஸ்ட், ஸ்டெனோ இதுக்கெல்லாம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வரப்ப நீங்க போயிடலாம். அப்ப இப்படி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்ப உங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் இருந்த கேள்விகள் நீங்க இருக்கும். இனிமேல் ஆரம்பிச்சா முடியுமான்னு கேட்டா இன்னைக்கு ஆரம்பிச்சாலும் முடியும். இதற்கப்புறம் நீங்க காலம் தாழ்த்துற ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு சதவீதத்தை நீங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்புல இருந்து இழந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. சரி சார், இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், வேலைக்கு போறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் தேடி படிக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா
நம்ம இதற்காகவே வருகின்ற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அறிவு விழா புரட்சிக்கவி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் 6 மாதங்கள் நடைபெறும். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா இப்ப நான் சொல்ல எல்லா விஷயங்களும் இருக்கும். தமிழுக்கு நீங்க எங்கேயும் தேடி படிக்க தேவையில்லை. தமிழுக்கு நியூ சிலபஸ் புதிய சிலபஸுக்கு ஏற்றாறு போல PDF கொடுத்துரும். இப்போ பிரித்தெழுதெல்லாம் 6th to 10th வரைக்கும் எங்க இருக்கு, ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு, ப்ரீவியஸ் இயர்ல எங்கெல்லாம் கேட்டாங்க, எக்ஸசைஸ் பண்றதுக்கு எல்லாம் சேர்த்து தனித்தனியா கொடுத்துருவோம். அப்ப தமிழுக்கு PDF, அடுத்து மேக்ஸுக்கு வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். வீடியோ கிளாஸஸ் பிளஸ் ஸ்கூல் புக் சம்ஸ் PDF, ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் PDF கொடுப்போம். அடுத்து GS பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்குக்கும் ஸ்கூல் புக் PDF பிளஸ் மெட்டீரியல், ஓன் மெட்டீரியல் நம்மளுடைய நோட்ஸ் கொடுத்துருவோம். தனியாக நீங்க அதிலேயே பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? இது 3க்கும் கொடுத்துட்டோமா? அடுத்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு PDF கொடுத்துருவோம். ஓகே, படிக்கிறதுக்கு கொடுத்துட்டோம். இப்ப அடுத்து இது எங்கெல்லாம் இருக்குன்னு தேடி படிக்கணும் இல்லையா, அதுக்கு வேர் டு ஸ்டடி கொடுப்போம். வேர் டு ஸ்டடி ஒவ்வொரு வாரமும் கொடுப்போம். சரி, ஒவ்வொரு வாரம் நாங்க திங்கட்கிழமை வேர் டு ஸ்டடி கொடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சண்டே டெஸ்ட் இருக்கும். 150 மதிப்பெண்களுக்கு டெஸ்ட் இருக்கும், 1.5 மணி நேரம். அப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம வேர் டு ஸ்டடி கொடுக்குறோம். அதை நீங்க படிக்கிறீங்க, அதுக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். படிச்சு முடிச்சிட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் போடுறீங்க, அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருவோம். அப்படியே ஒவ்வொன்றா நீங்க முடிச்சுக்கிட்டே வரீங்க. 6 மாசத்துல கட்டாயமாக இதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜ் மூலியமாக நீங்க ஆர்டரை உங்களுடைய வேலையை வாங்க முடியும், கட்டாயமாக வாங்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ அதற்கான வீடியோ வந்து மேலே இந்த ஐகான்ஸ்ல கொடுக்குறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் எப்படி ஷெடியூல்ஸ்லாம் இருக்கு, ஃபுல் ஷெடியூலும் கொடுத்துருக்கோம், என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் என்பதற்கான ஃபுல் டீட்டெயிலு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல PDF-ம் கொடுத்துருப்போம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம், அதற்கான வீடியோவும் கொடுத்துருப்போம். அதை பார்த்து தெரிஞ்சு விரைவாக இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ அப்படின்னா வெறும் 500 rupees தான். நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா 600 rupees. நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய். நியூ ஸ்டூடெண்டா இப்பதான் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 600 ரூபாய். ஸோ இதை சேர்த்து நீங்க கீழே இருக்க தெரியக்கூடிய அந்த ஜிபே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லாம் சேர்த்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி உங்களை தயார்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. காலம் ரொம்ப கம்மியா இருக்கு, வேலை நிறையா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறித்தனத்தையும் காலம் தாழ்த்துவதையும் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு படிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பயணங்கள் கடினமாக இருந்தால் இறுதியில் இலக்கு நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ நீங்க மகிழ்ச்சி வேணும், இப்போ மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப காலம் தாழ்த்தி நேரத்தை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பின்னாட்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ நான் கஷ்டப்படுறேன், சரி எனக்கு பின்னாடி மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க. கட்டாயமாக சரியான பாதையில போகிற அனைவருமே தேர்வில் வெற்றி பெற முடியும். ஸோ மனம் தளராமல் தொடர்ச்சியாக படிங்க. இந்த டெஸ்ட் பேஜில் வேணுங்கிறவங்க கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம அகாடமி சார்பாக இந்த வருஷம் போடக்கூடிய லாஸ்ட் டெஸ்ட் பேஜ். ஸோ விரைவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல நிறைய புது புது விஷயங்கள் கொண்டு வரலாம்னு இருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி TNPSC படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ புரிஞ்சு அப்படிங்கிறதுல மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க.